நண்பர்களே வணக்கம். எத்தனை பேர் லைன்ல இருக்குன்னு இதுல காமிக்கல சரியா எனக்கு. இருந்தாலும் ஒரு முக்கியமான விஷயம், அதாவது மதியம் ஒரு 3 மணி அளவுல பாலிமர் நியூஸ்ல ஒரு நியூஸ் போட்டாங்க. அதாவது ஒரு பேட்டி எடுத்தாங்க தமிழிசைக்காவை. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த சென்னை மாநகராட்சியில உமான்னு ஒரே ஒரு பிஜேபி கவுன்சிலர் இருக்காங்க. அந்த அம்மா இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருந்தாங்க. என்னன்ட்டுனா, அதாவது திமுக அரசாங்கம் என்னோட வார்டுல ஒரு 80% மேல எல்லா பணியும் சிறப்பா செஞ்சு கொடுத்துட்டாங்க. இது ஆளுங்கட்சி எதிர்கட்சின்னு அவங்க பார்க்கல. அவங்க என் வார்டையும் மதிச்சு இது பிஜேபி வார்டுன்னு ஒதுக்காம எனக்கு எல்லா பணியும் கேட்டதெல்லாம் செஞ்சு கொடுத்தாங்கன்னு ஒரு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. இன்னைக்கு நடந்தது சொல்லியிருக்காங்க அந்த அம்மா. இத்தனைக்கும் பார்த்தோன்னா அவங்க தமிழிசை காமரெல்லாம் கிடையாது. அதை விட ரொம்ப தீவிர RSS, தீவிர பிஜேபி. அந்த உமான்றவங்க நீங்க பல பேட்டியில பார்த்திருப்பீங்க. அந்த அம்மாவே ஒரு பாராட்டு சொல்றாங்க. எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது திமுக அரசாங்கம் பாரபட்சம் பார்க்காம என்னோட வார்டுக்கு, என்னோட வட்டத்துக்கு, அதாவது மேற்கு மாம்பலத்தை சேர்ந்த அந்த வட்டத்துக்கு மிக சிறப்பா பணி செஞ்சு கொடுத்திருக்காங்கன்னு அந்த மேடம் சொல்றாங்க. உமா மேடம்ன்ற அந்த மாநகராட்சி கவுன்சிலர் சொல்றாங்க. இது குறித்து ஒரு 2 ஹவர் கழிச்சு திரும்பியும் பாலிமர் நியூஸ்காரங்க தமிழிசை கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறாங்க. திமுக அரசாங்கத்தை வழக்கம் போல வாரிக்கு தூத்துற அந்த அக்கா கிட்ட இந்த சொல்லும் போது, இந்த மாதிரி பிஜேபி கவுன்சிலர் தன்னோட வார்டுல மக்கள் பணியை சிறப்பா செஞ்சு கொடுத்திருக்காங்க திமுக அரசாங்கம், பாரபட்சம் பார்க்கல. பாரபட்சம்னா எப்படி? இப்ப தமிழ்நாட்டுக்கு கொடுக்காம குஜராத்துக்கு 1000 கோடி அள்ளிட்டு போனார்ல. இங்கேயும் மழை பெய்யுது, இங்கேயும் வெள்ளம் வருது, குஜராத்லயும் வெள்ளம் வருது. இங்க 1 ரூபா கூட கிடையாது. இங்க பார்க்கவும் இல்லை. நிதியெல்லாம் அதுக்கப்புறம் தான் மாச கணக்கில் கழிச்சு தான் கொடுத்தாங்க. ஆனா குஜராத்துக்கு போகும்போதே 1000-1500 கோடி எடுத்துட்டு போனார். இந்த மாதிரி எல்லாம் பாரபட்சம் பார்க்காம திமுக அரசாங்கம் செஞ்ச நற்பணியை அந்த அம்மா பாராட்டுறாங்க. இது ஒரு குத்தமா? உடனே இவங்க கிட்ட கேக்குறாங்க. அதுக்கு சொல்றாங்க இந்த அம்மா, என் வார்டுக்கெல்லாம் எங்க ஏரியாலாம் இன்னும் மழை தண்ணி நிக்குது. ஒருவேளை அவங்க வார்டுல சிறப்பா செஞ்சு கொடுத்துருக்கலாம். அதாவது அந்த உமான்றவங்க வார்டுல சிறப்பா செஞ்சு கொடுத்துடலாம். ஆனா என்னோட பகுதி, அதாவது அவங்க விருகம்பாக்கத்துல இருக்காங்க. தமிழிசை மேடம் விருகம்பாக்கத்துல இருக்காங்க. அந்த ஏரியாவில் இன்னும் வெள்ள நீர் வடியிலையாம். தமிழிசை அம்மா வீடு இருக்குது, அங்க இன்னும் வெள்ள நீர் வடியிலையாம். இப்படி ஒரு பொய்ய கொஞ்சம் கூட வாய் கூசாம பேசுறாங்க அந்த அம்மா. ஏன்னா திமுகனால இங்க கேட்கறதுக்கு திருப்பி கேட்கற ஆள்களே இல்ல. வாயில வந்ததெல்லாம் உண்மை, அவங்க சொல்றதெல்லாம் உண்மைன்றது சொல்றதுக்கே ஒரு 4 மீடியா தினமலர் மாதிரி இருக்காங்கல்ல. அப்ப அதை வச்சு சொல்றாங்க எங்க வீட்டுல இன்னும் வெள்ளம் நிக்குது. அது மட்டும் சொல்லல, நான் அவங்க பேசுறது உங்களுக்கு கமெண்ட்ல போடுறேன். அது மட்டும் சொல்லல, இன்னொன்னு சொன்னாங்க. வேளச்சேரியில இருந்து அவங்க கட்சிக்காரர் ஒருத்தர் போன் பண்ணாராம். வேளச்சேரியில எங்க போயிருந்தீங்கன்றதுக்கு பேங்குக்கு போயிருந்தேன்னு இந்த அக்கா கிட்ட அந்த அவர் சொன்னாராம். ஏன் பேங்குக்கு போனீங்கன்னு சொல்றதுக்கு, வேளச்சேரியில இன்னும் வெள்ளம் வடியல, போட்டு வாங்கறதுக்கு லோன் போடுறதுக்காக போயிருக்கு அப்படின்னு அந்த வேளச்சேரியில கட்சிக்காரர் இந்த அம்மா கிட்ட சொன்னாங்களாம். இப்படிலாம் பாலிமர்ல பச்சை பச்சையா புளி வீட்டு கிடக்குது. சரி, உண்மை என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. இப்ப நான் விருகம்பாக்கத்துல தமிழிசை அம்மாவோட வீட்டு தெரு முனையில் தான் நிக்கிறேன். இங்க தண்ணி இருக்குதா இல்லையா? ஏன்னா மழை பெஞ்சு எப்பயோ பெஞ்சு, இப்ப நடுவில் கூட ஒரு மழை பெஞ்சு, அது மிஞ்சி போனா ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன். இங்க சென்னை மாநகராட்சியில் எங்கேயும் தண்ணி தேங்குற பிரச்சனையே கிடையாது. இருந்தாலும் வாய் கூசாம இந்த பிஜேபி காரர்களுக்கு கண்டதுக்கு முட்டு கொடுக்கணும்னு இந்த அம்மா சரி, அவங்க தெருவை பாத்துடலாமே நம்ம. நீ உன் வீட்டு தெருவுல தண்ணி நிக்குது அப்படித்தானே? இந்த பாலிமர்காரன் கொஞ்சம் கூட அதை கூச்சமே இல்லாம அங்க எங்க நிக்குது மேடம்னு பதிலுக்கு கேள்வி கேட்காம அந்த ஆளும் சரி சரின்னு அவனுங்க பேட்டி எடுக்கிறானுங்க. இவங்க திமுக மேல அவதூறு சேர்த்திக்கு அள்ளி எவ்வளவு தாண்டா வீசுவீங்க? இந்த பாரு, ஒரு நிமிஷம் பாரு, அப்படியே நான் காமிக்கிறேன். சென்னையில் இருக்கவங்களுக்கு நல்லா தெரியும். இதான் தமிழிசை இருக்காங்கல்ல, அவங்க தெருவு திரும்ப போறேன். சரியா, பாத்துக்குங்க. அப்புறம் இதெல்லாம் அந்த பிஜேபி கார மாதிரி போட்டோ ஷாப்லாம் பண்ணல. சரியா, அவங்க தெருவுக்குள்ள திரும்ப போறேன். அவங்க அங்க கூட ஒரு பிஜேபி வண்டி நிக்குது பாருங்க, ஏதோ பிரச்சார வண்டி ஏதோ நிக்குது. மனசாட்சி உள்ள மனுஷங்க சொல்லுங்க, இங்க எங்கடா தண்ணி தேங்கி இருக்குது? அந்த அம்மா திமுகவை எப்படியா ஒழிக்கின்றது வாயில ஒரு நாளைக்கு 100 போய் செய்ய சொல்லலன்னா அந்த அம்மாவுக்கு மூச்சு நின்ற மாட்டிருக்குது. அந்த அளவுக்கு கண்ணை மூடிக்கிட்டு போய் சொல்லுது. இதான் தமிழிசை அம்மாவோட தெரு. நல்லா பாத்துக்குங்க. ஒரு டிராப் தண்ணி கூட கிடையாது. கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இன்னைக்கு மத்தியானம் 3 மணிக்கு என் வீட்டுக்கிட்ட இன்னும் வெள்ளம் வடியலன்னு சொல்லுது. பாலிமர் நியூஸுக்காரனும் மானங்கட்டு போய் அதை எடுத்து போடுறான். இதுதான் தமிழிசையோட தெரு நிலவரம். நல்லா பாத்துக்குங்க, நல்லா பாத்துக்குங்க. சரியா, எங்கன்னா இங்க வெள்ள நீர் இருக்குதா? கொஞ்சம் கூட இந்த மாதிரி பச்சையா திமுக மேல காழ்ப்புணர்ச்சியோட செயல்படுற இந்த மாதிரி
பொய் புழுகுனிகளை வந்து மக்கள் வந்து அடையாளம் கண்டுக்கணும், புறக்கணிச்சுக்கணும். ஏன்னா அங்க இங்க சென்னையில நாங்க இருக்கிற அவங்க தெருவுக்குள்ள வந்து போட்டோ எடுத்து போட்டேன். ஆனா கிராமத்துல இருக்கவங்க என்ன நினைப்பீங்க, ஒருவேளை அந்த அம்மா சொல்றது உண்மைதான் போல அப்படின்னு நினைப்பீங்கல்ல. அதுக்கு தான் நான் பக்கத்துல ஒரு 4 கிலோமீட்டர் தாண்டி தான் ஒரு வேலையா வந்திருந்தேன். சரி ஒரு லைவ் வீடியோ போட்டு விடுவோம், கழுதை என்ன குறைஞ்சிட போகுது, இந்த புழுகுனி மூட்டையை கொஞ்சம் அம்பலப்படுத்தி விடுன்னு சொல்லிட்டு வந்தேன் மக்களே. வேற ஒண்ணும் இல்ல, பாருங்க அவங்க தெருவுக்குள்ளேயே உள்ள போய் மறுபடியும் திருப்பியாச்சு, திருப்பிட்டு வந்தாச்சு. இந்த பாருங்க இதான் தமிழிசையோட தெரு. நல்லா பாத்துங்க, அதான் அந்த இருக்குல்ல, அதான் அவங்க வீடு. இங்க எங்க தண்ணி நிக்குது, திமுக போயிட்டு அவதூறு அள்ளி வீசுறேன்னு இப்படிலாம் வீசுறீங்களாம்மா. குஜராத்தே மதஞ்சித வெள்ளத்துல அப்பெல்லாம் எங்க போயிருந்த நீ? திமுக எப்படியா ஒழிச்சு கேட்டுறணும், அதுக்கு தினமும் 100 போய் சொல்லலன்னா செத்துருவேன். அதுதானே உங்க பாலிசி. தமிழிசையோட தெரு தான் நண்பர்கள், பாத்துக்குங்க. நன்றி நன்றி நன்றி. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன 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 விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.